ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா +2 மேக்ஸ்ல தொகுதி 1 அத்தியாயம் 3 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இப்போ ஃபர்ஸ்ட் அணிகள் அப்படின்னா என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் கடைக்கு போறேன், ஒரு 10 ரூபாய் கொண்டுட்டு போறேன். கொண்டு போயிட்டு ஒரு 8 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கிட்டு மீதி பேலன்ஸ் 2 ரூபாய் அப்படின்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஒரு கடைக்காரர்கிட்ட போய் பேலன்ஸ் 2 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். இதே எனக்கு மேக்ஸ் அதாவது கணிதம் அப்படின்றது தெரியல அப்படின்னா நான் 10 ரூபாய் கொண்டு போயிட்டு 8 ரூபாய் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு எதுவுமே பேலன்ஸ் வாங்காம வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ எல்லாருக்கும் கணிதம்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரிதான் கணிதவியல் மாதிரிகள் நேரியல் சமன்பாடுகளோட தொகுப்புகளாக உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதை தீர்ப்பதற்கு அணிகள் பயன்படுது. அதாவது ஆய்வு செஞ்சது யாருன்னா கணித மேதைகள் காஸ் ஜோர்டன், கெய்லி, ஹாமில்டன். இவங்க தான் ஒரு அணி கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. இந்த அணி கோட்பாடுகளை தீர்வு காண்றதுக்கு ஒரு 4 முறைப்படிதான் இதை தீர்வு காண முடியும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா நேர்மாறு அணிக்காணல் முறை, கிரைமரின் விதி, காசியன் நீட்டல் முறை, தரமுறை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அணினா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான்? ஃபர்ஸ்ட் முகம் இருக்கும், அடுத்து உடம்பு இருக்கும், கை காலு அப்படி ஒரு வடிவமா இருக்கு இல்லையா? அந்த வடிவம் படி அணினா எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் எழுதியிருக்கேன்ல இந்த மாதிரி அணியில தான் இருக்கும். இது 3x3 அணியாவும் இருக்கலாம், அதே 2x2 அணியாவும் இருக்கலாம். இப்ப 2x2னா இப்ப 2, அதாவது இந்த பக்கத்துல 2 நம்பர்ஸ், இந்த பக்கத்துல நம்பர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அணி சதுர அணியாதான் இருக்கும். சதுர அணினா என்னன்னா இப்போ இங்க 1 2 3 4 இந்த இடத்துல மட்டும் 5 அப்படின்ற மாதிரி வராது. ஏன்னா இது ஒரு சதுர அணியே கிடையாது. இப்போ 1 2 3 4 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு சதுர அணி. அதே மாதிரிதான் 3x3 அணியா இருந்தாலும் சதுர அணியா தான் இருக்கும், 2x2 அணியா இருந்தாலும் சதுர அணியா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி பாருங்களேன். இது 1 2 3 4 5 6 அதாவது ABCD நான் எழுதியிருக்கிற எல்லா அதாவது ஒரு நம்பர்ஸ். இப்போ இது நம்ம எப்பயுமே ஒரு அணியை ஏன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து இந்த ஏக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இதை நீங்க மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரேன். அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது ஒரு பூஜ்ஜியமற்ற அணி. பூஜ்ஜியமற்ற அணி அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அடுத்து என்ன பண்ணா இதுக்கு ஃபர்ஸ்ட் தீர்வு காணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீர்வு காண்றது எப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பேசிக்ஸ்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இப்போ இந்த அணிகளுக்குள்ள நம்பர்ஸ்குள்ள நம்ம கூட்டி பெருக்கி வகுத்து பண்ணி நம்மளுக்கு வரக்கூடியதுதான் ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இது நான் உங்களுக்கு சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும், அப்ப பாத்துக்கோங்க. அதே இப்போ நம்ம பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க. சேர்ப்பு அணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அதாவது கொடுத்துருக்கிறது ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு -3 4 6 2. இப்போ இதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது 2x2 அணியா இல்ல 3x3 அணியான்னு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்போ 2x2 அணி அப்படின்னா அதுக்கு நம்ம சேர்ப்பு அணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கு இல்லையா 3 4 இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை இந்த சைடு அப்படியே இடம் மாத்தணும். எப்படின்னா இப்போ -3 இருக்கிற இடத்துல நீங்க 2, அதே மாதிரி இந்த இடத்துல -3 அப்படின்னு சொல்லி இடம் மாத்தணும். இப்போ இந்த சைட்ல உள்ளதுல ஒன்லி குறியிடம் மட்டும் மாத்தணும். இப்போ 4 இருந்துச்சுன்னா 4 தான் போடணும், ஆனா -4. அதே மாதிரி 6னா -6. இதே இந்த இடத்துல -6 இருந்துச்சுன்னா +6 அப்படின்னு நீங்க குறியிடம் மட்டும் மாத்தணும். இதுதான் 2x2ஓட சேர்ப்பு அணி. இதே 3x3ஓட சேர்ப்பு அணி என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் சம்ல 3x3 அணி, அதாவது 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ இந்த இதை கொடுத்துருக்கிற அணியை நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ 2x2க்குள்ள நம்ம எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் இங்க உள்ள நம்பர்ஸை மாத்தணும், அடுத்த உள்ளதுல ஒன்லி குறியிட மட்டும் மாத்தணும். ஆனா 3x3ல அவ்வளவு ஈஸி கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா +2 மேக்ஸை பொறுத்தளவுக்கு எப்பவுமே நம்ம போட்ட உடனே எல்லாம் புரியாது, போட 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 ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ 3x3க்கு எப்படி சேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ்லேயே சொன்னேன் இல்லையா, பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த குறியீடை மட்டும் ஃபர்ஸ்ட் மறந்துடாம போட்டுருங்க. அடுத்ததுக்கு மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 2க்கு நேரா உள்ள நிறை 3 1, நிரல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 3 3. இதுதான் 2க்குரிய நிறை, இது நிரல். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் நிரலையும் மறைச்சிடணும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா போடுங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தளவு கான்சன்ட்ரேட்டா போட்டால் மட்டும்தான் நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும். இப்போ இந்த நிரலும் மறைச்சிட்டோம் அப்படின்னா 4 1 7 2. ஃபர்ஸ்ட் இதுக்கு 4 1 7 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3ஓட நிறையும்
நிரலையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டா என்ன நம்பர்ஸ் வருது? 3, 1, 3, 2. நெக்ஸ்ட் 1க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். மறைச்சிட்டோம்னா 3, 4, 3, 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3யோட நிறையும் நிரலும் மறைக்கணும். 3, 1, 7, 2. அடுத்து 4க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். மீதி என்ன நம்பர்ஸ் இருக்கு? 2, 1, 3, 2. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். 2, 3, 3, 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3யோட நிறையும் நிரலும் மறைக்கணும். அடுத்து என்ன நம்பர்ஸ் இருக்கு? 3, 1, 4, 1. நெக்ஸ்ட் 7க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். 2, 1, 3, 1. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். 2, 3, 3, 4. இப்போ மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 4 × 8 மைனஸ் 1 7. இந்த சிம்பிளை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து 2 6 இடையில மைனஸ் 6 மைனஸ் 1 3 பிளஸ் 21 மைனஸ் 4 12. அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் 2 6 மைனஸ் 7 பிளஸ் 2 4 மைனஸ் 3 மைனஸ் 7 2 14 மைனஸ் 3 9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 3 மைனஸ் 4. சிம்பிள் மறந்துடக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். பிளஸ் 1 3 மைனஸ் 4. நெக்ஸ்ட் மைனஸ் 1 2 மைனஸ் 3 பிளஸ் 4 2 8 மைனஸ் 3 9. அவ்வளோதான். அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ப்ளஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணணும். இப்போ 8லேருந்து 7 போச்சுன்னா 1, இங்கே சிம்பிள் ப்ளஸ் இருக்கு, இப்போ ப்ளஸ் 1. அதே மாதிரி 6லேருந்து 3 போச்சு அப்படின்னா 3, இங்கே மைனஸ் 3. 21லேருந்து 12 போயிடுச்சு அப்படின்னா 9, இங்கே என்ன இருக்கு சிம்பிள் பிளஸ், அப்போ பிளஸ் 9. இப்போ 6லேருந்து 7 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 1, இங்கேயும் மைனஸ் இருக்கு அப்படின்றனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. அடுத்து 4லேருந்து 3 போச்சு அப்படின்னா 1, 14லேருந்து 9 போச்சு அப்படின்னா 5, இங்க என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் 5. அடுத்து 3, அதாவது 3லேருந்து 4 மைனஸ் 4 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 1 பிளஸும் மைனஸும் மைனஸ் 1. 2லேருந்து 3 போச்சுன்னா மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. 8லேருந்து மைனஸ் 9 போச்சுன்னா மைனஸ் 1. இது வந்து a is equal to 1 3 9 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1. இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது is equal to 1 divided by modulus of a. இப்போ இந்த இதுக்கு வந்து ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ், அதாவது 2/2 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2/2 அணியா இருந்தா இந்த இடத்த மாத்துவோம், அதே மாதிரி இதுல உள்ள குறியீடை மாத்துவோமா. இப்போ 3/3 அணியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறைய வந்து நிரலாவும் நிரலை நிறையாவும் எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம், இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது 1 - 3 9ன்றது நிறையா இருக்கு, இதை நிரலா மாத்தணும்னா 1 - 3 9. அதே மாதிரி இதை 1 1 - 5, அதே மாதிரி -1 + 1 -1. இதுதான் adjoint of A, அதாவது சேர்ப்பு அணி. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. 1/3 + 2 2 1 - 2 1 2 1 - 2 2. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துப்போம், ஏன்னு சொல்லி எடுத்துப்போமா. இப்போ 1/3 2 2 2 1 - 2 1 2 1 - 2 2. இப்போ நம்ம எப்பவுமே
எல்லா சம்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முன்னாடி வந்து எந்த நம்பர்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அப்படியே நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். இப்போ இதுல வந்து முன்னாடி இப்படி நம்பர் இருக்கனால இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ equal to lambda n minus 1 into adjoint of a. இப்போ lambda n minus 1 அப்படின்னா இப்போ இதுல lambda வந்து எது அப்படின்னா 1/3. ஸோ இப்போ n minus 1னா இது 2/2 அணியா இல்லை 3/3 அணியா நீங்க பார்க்கணும். இது வந்து ஆக்சுவலி 3/3 அணி. அப்போ 3/3 அணி அப்படின்னா n வந்து 3. ஸோ is equal to 1 divided by 3. n வந்து 3 minus 1. ஸோ 2. ஸோ 1/3 the whole power 2. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 divided by 9 வருமா உங்களுக்கு. அப்போ 1 divided by 9. எப்பவும் போல நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி சொன்ன பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் சிம்பிள் போட்டுப்போம். பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இதுல என்னன்னா இப்போ தேர்ட் சம்க்கு வந்து நம்ம லாம்டா வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம், 1 divided by 9 கண்டுபிடிச்சிட்டோமா. 1 divided by 3 is equal to 1 divided by 9. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்துருக்கோம்ல, நிறையும் நிரலையும் மறைச்சிட்டு வரக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ போன சம்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி நிரலை வச்சு நம்ம மறைச்சு எழுதி அதை கேன்சல் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சா. அதே மாதிரி இந்த சம்லையும் நீங்க நிரல் இந்த மாதிரி மறைச்சு கேன்சல் பண்ணி வர ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.